வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இக்கருத்தினை முன்வைத்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்படுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஜாழ் நகரை அண்டிய பகுதிகளில் பூட்டிய நிலையில் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான காணிகளை அடாத்தாக அபகரித்து விற்பனை செய்யும் கும்பல் ஒன்று நடமாடி வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர்களால் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வேறு இடங்களிலும் இருக்கும் உரிமையாளர்கள் பெருமச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. அண்மைய நாட்களாக ஒரு ஹயஸ் ரக வாகனத்தில் சுமார் 5-6 பேர் கொண்ட குழு ஒன்றே குறித்து இந்த மோசடியை செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறுகின்றனர். குறிப்பாக ஜாழ்நகர், KKS வீதி, ஏனையின் வீதி, மானிப்பாய் வீதி, பலாலி வீதி போன்ற இடங்களில் உரிமங்கள் இருந்தும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களில் இருக்கும் மக்களின் காணிகளை இலக்கு வைத்து குறித்து கும்பல் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த குழு ஜாழ் நகரில் உள்ள பல கோடி பெறுமதியான காணியொன்றை ஆட்டை போட முற்பட்ட வேளை உரிமையாளர்களிடம் இவ்விடயம் குறித்த அயலவர்கள் விசாரித்த போது உஷாரான காணியின் உரிமையாளர்கள் அவ்விடத்துக்கு சென்றுள்ளனர். குறித்து காணியின் உரிமையாளர் பிரபல்யமான நபர் என்பதை அவதானித்த குழு அவ்விடத்தை விட்டு பேச்சு மூச்சின்றி நழுவி சென்றுள்ளது. இதேபோன்று ஜாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற பல காணிகள் அபகரிக்கப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதை அறிய முடிகின்றது. போதைப்பொருள் வியாபாரிகள் அனைவரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கடும் எச்சரிக்கை விடுத்தார். சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினர் போதைப்பொருள் அச்சுறுத்தலின் மிகப்பெரிய இரையாகிவிட்டனர் என்றும் குறித்து இந்த மாயாஜால சூறாவளி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இப்போது பரவி வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அதேவேளை வடக்கிலும் போதைப்பொருள் பாவனையையும் விற்பனையும் கட்டுப்படுத்த போலீசார் முடக்கிவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் திணைக்களத்தில் தூக்கிட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு எருவில் பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு தூக்கிலிடப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் அலுவலகத்தில் சில வேலைகள் செய்ய வேண்டியுள்ளதால் நேற்று முன்தினம் இரவு அங்கு தங்கியிருந்து அவருடைய பணியினை மேற்கொண்டு வந்துள்ளதாக அறிய முடிகின்றது. குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு அலுவலகத்தில் தங்கியிருந்து தனது கடமைகளை மேற்கொண்டவாறு நேற்றைய தினம் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் காலை அலுவலகத்துக்குள் சென்ற காவலாளி குறித்த நபர் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் தற்கொலை செய்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்று விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மூதூரில் கடந்த 2025 3/14 அன்று நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் திருகோணமலை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் கொலை குற்றச்சாட்டுக்குள்ளான 15 வயது சிறுமி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமி தன் பாட்டியையும் அவரது சகோதரியையும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NM முகமது அப்துல்லா சிறுமியின் கல்வி கற்கும் உரிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பிணையில் செல்ல உத்தரவிட்டார். நீதிமன்றம் சிறுமிக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளது. மேலும் சிறுமியின் செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீதிபதி பின்வரும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார். மூதூர் நன்னடத்தை அதிகாரி ஒவ்வொரு மாதமும் இறுதி வெள்ளிக்கிழமை சிறுமியை பற்றிய முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மூதூர் நன்னடத்தை அதிகாரி மற்றும் கிராம சேவகர் அதிகாரி ஆகிய இருவரும் சிறுமிக்கான பிணையை உறுதி செய்யும் நடவடிக்கை குறித்தும் நீதிமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுமி சார்பாக சட்டத்தரணி MM தஸ்லீம் முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிநாட்டிலிருந்து தற்காப்புக்காக 3 ஆபத்தான மிளகு ஸ்ப்ரேக்கள் மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டுவர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூரம் மிளகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகும் என அதன் தன்மையை ஒப்பிட்டு தான் கொள்வனவு செய்ய இதை அனுமதிக்குமாறு கோரி அக்டோபர் 18ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் வீரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளது என்றும் அக்டோபர் 23 திகதியிட்ட கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன எம்பிக்கு தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் சிவர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் யாரென்றே தெரியாது என அவரது சட்டத்தரணி உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பிவித்துறைகள் உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பில நேற்றைய தினம் சந்தித்துள்ளார். பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீதான மனு விசாரணை இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாட அவரை சந்திக்க வந்ததாக கம்மன் பில தெரிவித்துள்ளார். சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கம்மன் பில பிள்ளையான் தற்போது 7.5 மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தினால் தொடர்ந்து தாமதப்படுத்துவதன் காரணமாகவே இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. பிள்ளையான் மீது இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பேராசிரியர் ஒருவர் காணாமல் போயிருப்பது தொடர்பிலாகும். இந்நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரிந்திருக்காது. இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாம் பேச முடியாது. இன்றைய தினம் வழக்கு விசாரணை இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிடுவது சட்டத்திற்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளின் கைகளுக்கு செல்கின்றது என்ற சந்தேகத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு பதிலை வழங்கியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதனை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். தேசிய காவல்துறை ஆணைக்குழுவில் பணியாற்றிய சில காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை விற்றுவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடியிருப்பதாக அவர் அதன்போது வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகளும் பாதாள உலக குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களை இணைத்து அவர்களுக்கு தலைமை பதவிகளை வழங்குமாறு தான் ஒரு ஆலோசகராக தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடரப்பட்டு வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அமைதியாக இருக்க விடுங்கள், அவர் தற்போது ஒரு நோயாளி, ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் யுவதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள். எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தான். எனினும் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சினைகள் தான் அதிகளவில் பேசப்படுகின்றது. இதற்காகவா நாடாளுமன்றத்திற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் தற்போதைய அரசாங்கமே பிரதான அச்சுறுத்தல் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எங்களுக்கும் அச்சுறுத்தல்கள் உள்ளன, அதாவது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த அரசாங்கம் குறித்து. இந்த அரசாங்கத்தில் உண்மையான கொலை கலாச்சாரத்தை கொண்ட ஒரு குழு உள்ளது. இவர்களில் எந்த வகையான மக்கள் இருக்கின்றார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்திலேயே அவ்வாறான நபர்கள் இருக்கும்போது வெளியில் எவ்வாறானவர்கள் இருப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.